சபையில் தவறான ஒரு தகவலை சொல்லும்போது திருத்த வேண்டியது என் கடமை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கடமையை செம்மையாக ஆற்றியிருக்கிறாரு. யார் இவர்? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் யாருக்கு பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியிலேருந்து நம்ம ஐயா ஏவா வேலு அவர்கள் எந்திரிச்சு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிறந்த ஊர் பற்றி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்கிற விதமாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு, இது பாருங்க, நான் பிறந்தது திருச்சியில், இந்த ஊரில் நீங்கள் இது தவறான தகவலை பதிவு பண்ண வேணான்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டார். தொடர்ந்து ஏவாவேல் அவர்கள் எந்திரிச்சார். அப்போ இப்போ ஏவாவேல் அவர்கள் ஆரம்பத்தில் பேசும்போது தம்பட்டங்கன்னு பேசியிருப்பார் போல், ரொம்ப ஓவராக நீங்கள் தம்பட்டம் அடிக்கிறீங்க அப்படின்னு. அதில் டென்ஷன் ஆகி தம்பட்டங்கிற வார்த்தையை தவிர்க்கணும்னு அவர் அவையில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறார். அதுக்கு ஏவாவேல் அவர்கள் தம்பட்டம்னா நீங்கள் எதுவும் தமிழ் தெரியலன்னு தப்பாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தம்பட்டம்னா கெட்ட வார்த்தை இல்லாமல் தம்பி, தற்பெருமை பாடிக்கிறது, தற்புகழ்ச்சி பாடிக்கிறது, நம்மளை பற்றியே பெருமையாக பேசிக்கிறது, அதை தான் தம்பிட்டான். அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஏவாவேல் அவர்கள். மூத்த உறுப்பினர், நான் பிறந்தது திருச்சி மாவட்டம் திருவம்பூர் BHLங்கிறதை பதிவு செய்கிறேன். அவையில் தவறான ஒரு தகவல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. தம்பட்டம் என்பது அன்பார்லிமெண்ட், நம்ம சுய புராணம் என்று சில நேரத்தில் சொல்லுவோம், தம்பட்டம் என்று சொல்லுவோம், விளம்பரப்படுத்திக் கொள்ளும், இப்படிதான் அதுக்கு பொருள் உண்டே, வேறொன்றுமல்ல. அதுக்கு அடுத்தது தொடர்ந்து பேசும்போது பேர் மாற்றம். என்ன பேர் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் காலை உணவு திட்டத்திற்கு பேர் மாற்றி காமராஜர் ஐயாவுடைய பேர் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் புது திட்டம் ஆரம்பித்து அதுக்கு காமராஜர் ஐயா பேர் வச்சிங்கன்னா யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை அப்படின்னு ஏவாவேல் அவர்கள் ஒரு விஷயத்தை பேச, அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கோம் அந்த திட்டத்தை, அதனால் இந்த திட்டத்திற்கு காமராஜர் ஐயாவோட பேரை விட ஒரு தகுந்த பேர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்கஷனும் இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்தது. பெயர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? முதலமைச்சரிடத்தில் சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வையுங்கள், நாங்கள் வரவேற்றே பேசுவோம். அந்த அமைச்சரில் இருந்த நான் சொன்னேன், ஏன் இந்த திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்டபொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பேரை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர், அது யாரையும் குறிப்பிடுவது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள். யார் வந்தாலும் முதலமைச்சர் தானே, அந்த நிலையிலே அதை மாற்ற வேண்டாம் என்று சொல்லிதான் பேர் வச்சார். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அண்ட விட்டு நெய்ய பொண்டாட்டி கைய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பக்கத்து விட்டு நெய்ய ஆனா ஏமான் சம்சாரத்து மூலமா போட்டாதான் இனிக்கும் சுவைக்கும் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம்.